ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்பி கட்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரசாந்த். இன்றைக்கி நாங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக் நியூஸை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண வந்திருக்கேன். அதுவும் நம்ம விஜய் தளபதி அண்ணாவை பற்றி. இந்த நியூஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட எஸ்பி கட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நேற்றையே சென்னையை அதிர விட்ட தலைன்னு சொல்லலாம். இன்னைக்கு கோவையை கொடி நாட்டும் தளபதினு சொல்லலாம். தமிழக வெற்றி கழகத்தின் சதம்பிதிக்கும் கோவை இந்த வீடியோக்குள்ளே இருக்க போது. தளபதி விஜய் அண்ணா தான் இன்னைக்கு ட்ரெண்டிங். அவரது கட்சியான தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு பூத் கமிட்டி உறுப்பினருக்கான ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் விஜய் அண்ணா வந்து கலந்துகிட்டாரு. ஏப்ரல் 26 கோவை வந்திருக்காரு. கோவை வந்தவருக்கு விமான நிலையத்திலேயே அவரது ரசிகர்களும் கட்சி தொண்டர்களும் ஒரு உற்சாக வரவேற்பு ஒன்று அளிச்சிருக்காங்க. இது தொடர்பான வீடியோக்களும் புகைப்படங்களும் இப்ப இன்டர்நெட்ல வேகமாக ட்ரெண்ட்ல இருக்குது. இந்த கலந்தாய்வு கூட்டம் வந்து இன்னைக்கு மற்றும் நாளை என 2 நாட்களில் நடைபெற இருக்கு. காலை சுமார் 8 மணி அளவுல சென்னையிலிருந்து கோவைக்கு புறப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நம்ம விஜய் அண்ணா காலை சுமார் 9 மணி அளவில் கோவைக்கு வந்து சேர்ந்தாரு. அவரது கட்சி நிகழ்ச்சிக்காக 2வது முறையாக சென்னையை விட்டு வெளியேது வந்தாரு. இதற்கு முன்னதாக கட்சியின் முதல் மாநில மாநாட்டில் பங்கேற்க விழுப்புரத்தில் உள்ள விக்கிரவாண்டிக்கு வந்திருந்தாரு. அதன் பின்னர் தற்போது தான் கோவைக்கு வந்துள்ளார். இதற்கு முன்னர் நடைபெற கட்சி ஆலோசனை கூட்டத்திலும் அனைத்து சென்னையிலும் தான் நடைபெற்றிருக்கு. இது இல்லாம சமூக பிரச்சனைகளுக்காக தூத்துக்குடி, கள்ளக்குறிச்சி, பரிந்தூர் ஆகிய இடங்களுக்கு விஜய் அண்ணா போயிருக்காரு. வேங்கவயல் செல்ல திட்டமிட்டதாக கூறப்பட்ட நிலையில இறுதியாக அவர் அங்கு செல்லலன்னு சொல்றாங்க. ஆனா அங்கேயும் சென்றிருக்காரு விஜய் அண்ணா. கோவை மட்டும் இல்லாம வருங்காலங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்ய இருக்காரு. அடுத்த ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில அவரது பிரச்சாரம் கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சியில இருந்தே தொடங்கி இருக்குன்னு கூறப்படுது. வருங்காலங்கள்ல தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக பயணம் செய்ய உள்ளாரு நம்ம விஜய் அண்ணா. இன்னைக்கு கோவையில் நடக்கும் ஒரு பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கும் அதுவும் கலந்தாய்வு கூட்டத்துல கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர் மற்றும் நாமக்கல் என மொத்தம் 7 மாவட்டங்களிலிருந்து நிர்வாகிகள் கோவையில கூடியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்காக முன்கூட்டியே காவல்துறையிடம் மற்றும் கோவை மாநகராட்சியிடம் அனுமதி பெறப்பட்டு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில இன்னைக்கு நம்ம நிகழ்வு நடைபெற உள்ளதால 7 மாவட்ட நிர்வாகிகளும் மற்றும் விஜயண்ணா ரசிகர்களும் மொத்தம் கோவையே சிதம்பதிக்க மாஸ்க் கட்டிட்டு வராரு நம்ம விஜயண்ணா. இதனால்தான் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. இதுக்குதான் விஜயண்ணா ஒருத்தர் கேட்டிருந்தார் போல இருக்கு, விஜயண்ணா வெளியே வர மாட்டாரா, மக்களை சந்திக்க மாட்டாரான்னு. அந்த கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு தான் சரியான பதிலடி கொடுத்திருக்காரு நம்ம விஜய் அண்ணா. எல்லாருக்கும் சொல்றேன், நானு விஜய் அண்ணா தான் சிஎம் 2026. மார்க் மை வேர்ட். தலையும் தளபதியும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அண்ணா வரவேற்க அவரது கட்சி தொண்டர்களும் ரசிகர்களும் கோவை விமான நிலையத்திலே கூடியிருக்காங்க. கோவை விமான நிலையத்தில் வாசல்லே எங்கு திரும்பினாலும் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர்களும் ரசிகர்களும் அளவுக்கு அதிகமாக இருந்திருக்காங்க. இன்றைய நிகழ்வுல கூட விஜய் அண்ணா என்ன பேச இருக்காருன்னு பல பேரும் ஆவலாக இருந்திருக்காங்க. அவர் ஸ்பீச் பண்ணும் ஒவ்வொரு விஷயமும் ரசிகர்களால் ரசிக்கப்பட்டு வந்திருக்கு. அவர்களின் கேள்விக்கு பதில் அளிக்க உள்ளாரா என்ற கேள்வி பலருக்கும் உள்ளது. நேற்றைய சென்னை சூப்பர் கிங்ஸ் போட்டியை பார்க்க நேரடியாக மைதானத்திற்கு சென்ற தல அஜித்தால் சென்னை சதம் விதித்தது போல இன்னைக்கு தளபதி விஜய் அண்ணால கோவை முழுக்க மாஸ்க் காட்டிட்டு இருக்கு. गाइस, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எஸ்பி கட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது. இப்படி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரசாந்த்.